அனைத்து முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் இனிய வணக்கம். பிஜிடிஆர்பி 2025க்கான நோட்டிஃபிகேஷன் டிஆர்பிக்கிலிருந்து எல்லாருக்கும் கிடைச்சிடுச்சு. ஒவ்வொரு போட்டித் தேர்வர்களும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிஸ ஃபாலோ பண்ணி வருகின்ற அந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கீங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். உங்களுடைய முயற்சியினுடைய அடிப்படையில ரேங்க் லிஸ்ட்ல கண்டிப்பாக உங்களுடைய பெயர் இடம்பெறும். பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் பொறுத்தவரையிலும் 197 காலி இடங்கள டிஆர்பி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அது 300 எட்டும் அப்படிங்கிறதுல எந்த ஐயப்பாடும் இல்லை. ஒவ்வொரு தடவையும் நமக்கு நோட்டிஃபிகேஷன்ல கொடுக்கக்கூடிய வேக்கன்சில இருந்து குறைந்தது 50லிருந்து 100 காலி பணியிடங்கள் வந்து இன்கிரீஸ் ஆக தான் செய்யும். ஸோ பிஜிடிஆர்பிய பொறுத்தவரைக்கும் 300 காலி பணியிடங்கள நம்ம வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும். ஸோ இது இந்த எலக்ஷனை மையமாக கொண்டு வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு நடத்தப்படக்கூடிய எக்ஸாம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால கண்டிப்பாக எக்ஸாம் வரப்போகுது. எக்ஸாம் டேட்ட கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் அது தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ 28/9/2025ன்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒரு வேளை 10வது மாசம் 10ஆம் தேதிக்குள்ள இருக்கலாம். சரிங்களா? 10/10/2025 அப்படிங்கிறத நம்ம ஒரு 90 நாட்கள் நமக்கு இருக்கக்கூடிய நாட்களாக வச்சிருக்கோம். இப்போ நீங்க இந்த வீடியோ பார்க்கும் பொழுதே உங்களுக்கு கிட்டத்தட்ட 5லிருந்து ஒரு 7 நாட்கள் தாண்டி போயிருக்கும். ஸோ பிஜிடிஆர்பி இங்கிலீஷுக்கு அந்த 197 காலி பணியிடங்களுக்கான போட்டியில ஏகப்பட்ட அகாடமிஸ் வந்து ப்ளே பண்ணும். போட்டித் தேர்வுகளான நீங்க ஒவ்வொரு அகாடமிஸ்ல சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. நீங்க எந்த அகாடமில இல்ல நம்மகிட்ட பயின்று இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, டேக் அ டெஸ்ட் பேட்ச். கண்டிப்பாக இன்னொரு ஒரு ஆசிரியர் தரக்கூடிய டெஸ்ட் பேட்ச கண்டிப்பாக எடுத்துக்கணும்னு என்னுடைய மாணவர்கள்ட்டயும் நான் கேட்டுருக்கிறேன். ஏன்னா, ஆஸ் அ டீச்சர் அப்படிங்கிறபோது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இந்த கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறது இருக்கும். ஒருத்தங்களுக்கு அந்த இயர்ல நாட்டம் இருக்கும். ஒருத்தங்களுக்கு அந்த ஏரியா ஒரு பிளேஸஸ பத்தி, ஒருத்தங்களுக்கு மைனர் கேரக்டர், ஒருத்தங்களுக்கு மேஜர் கேரக்டர். அப்போ நம்ம இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ல இருக்கக்கூடிய இப்போ நமக்கு 10 யூனிட்ஸ் இருக்குது பிஜிடிஆர்பில. இத ஒரு ஆசிரியரால மொத்தமா அணுக முடியுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. சரிங்களா? அப்போ என்னுடைய மாணவர்களையும் நான் என்ன சொல்லியிருக்கேன், மத்த ஆசிரியர்கள் யாராவது டெஸ்ட் பேட்ச் போட்டீங்கன்னா, கண்டிப்பாக நீங்க அந்த தேர்வ கண்டிப்பா ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். நல்ல அகாடமிஸ்ல இருந்து நீங்க டெஸ்ட் கிடைச்சதுன்னா கண்டிப்பா எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இது டிஎன்பிஎஸ்சி, குரூப் 1, யுபிஎஸ்சி எல்லா விதமான மாணவர்களும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி நீங்க ஓனா பிரிப்பேர் பண்றீங்க அப்படின்னாலும் சரி, இல்ல வேற ஏதாவது அகாடமில பயின்றுட்டு இருக்கீங்க, நீங்க ஆல்ரெடி டெஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், நீங்க இன்னொரு டெஸ்ட் பேட்ச் எடுக்க விருப்பப்படுறீங்க, இல்ல புதுசா நான் ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ், அதற்கான படிக்கிறதுக்கான ஒரு ஷெட்யூல் எல்லாத்தையுமே பார்ஷியலிட்டியின் சார்பாக நாம குடுக்குறோம். ஸோ அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன? எத்தன நாட்கள் இந்த டெஸ்ட் நடக்கும்? எத்தன டெஸ்ட் இருக்கும்? அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன? என்ன மாதிரியான அ ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம ஃபாலோ பண்ண போறோம்? அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் தான் உங்களுக்கு இன்னும் அதிகமாக எடுக்கப்படும். ஸோ அந்த 5 மினிட்ஸ்க்குள்ள எல்லா விஷயங்களையும், டீட்டெயிலையும் உங்க கையில நான் சொல்லிருவேன். ஸோ எப்படியான முறை? நீங்க வந்து வெதர் நீங்க இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்றீங்க, இல்ல இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்க, இல்ல நீங்க ஓனா பிரிப்பேர் பண்ணிக்கிறேன். எனக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டும் வேணும் அப்படிங்கிறவங்களும் இத நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ அ நம்ம சிலபஸையே அப்படியே நாம என்ன பண்ணியிருக்கோம்னா, டெஸ்ட் பேட்ச்க்கான பிளானா பிரிச்சிருக்கிறோம். ஸோ நம்மளுடைய பிளான் எப்படின்னா, ஒரு யூனிட்ல 4 டெஸ்ட் அ மினிமம் ஃபர்ஸ்ட் சர்க்கிளுக்குள்ள 2 சர்க்கிளா பிரிச்சிருக்கேன். ஒரு சர்க்கிள் வந்து யூனிட் வைஸ், டாபிக் வைஸ் டெஸ்ட். இன்னொரு சர்க்கிள் பார்த்தீங்கன்னா, மார்க் டெஸ்ட். உங்களுக்கு இப்ப யூனிட் வைஸ், கம்பைன்ட் யூனிட் அப்படின்னு 2 விதமான டெஸ்ட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றேன் பாருங்க. நீங்க எந்த நாள்ல இருந்து வேணாலும் இந்த டெஸ்ட்ட தொடங்கலாம். இன்னைக்கு இந்த கிளாஸஸ் பார்க்குறீங்க. நீங்க நாளைக்கு ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, நாளைக்கு டே 1 உங்களுக்கு. இல்ல ஒரு 4, 5 நாட்கள் கழிஞ்சு தான் இந்த வீடியோவ நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த நாள்ல இருந்து நீங்க டே 1 எடுத்துக்கணும். சரிங்களா? இல்ல அந்த நாள்ல நீங்க டே 5 எடுக்குறீங்கன்னா, டே 1 எல்லாம் உங்களுக்கு பெண்டிங் ஆயிட்டே இருக்கும். ஸோ என்னைக்கு நீங்க ஜாயின் பண்றீங்களோ, அந்த நாளுங்க டே 1ன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா,
chronological-ஆ நீங்க டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிட்டே வந்துரலாம். ஓகே, ஃபைன். ஸோ நீங்க இப்ப ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, உங்கள Telegram குரூப் ஒண்ணுல நம்ம வந்து ஆட் பண்ணி விடுவோம். இந்த Telegram குரூப்ல நீங்க டே 1ல இருந்து நம்ம எத்தன நாள் தாண்டி வந்திருக்கோமோ, அத்தன நாளுக்குமான டெஸ்ட் என்னென்ன டிஸ்கஷன் நம்ம அதுல பண்ணியிருக்கோம், எல்லாத்தையுமே நீங்க விலாவாரியா பார்த்துக்க முடியும். ஸோ இதுதான் நம்ம ஷெட்யூல். டே 1 அப்படிங்கிற இதுல, நீங்க அதுக்கு முந்தைய நாள் இந்த ஷெட்யூல பிரிப்பேர் பண்ணிக்கணும். சரிங்களா? இல்ல ஒரு நாள்ல என்னால முடியும் அப்படின்னா, அந்த ஒரு நாள்லயே நீங்க இத முடிச்சுக்க முடியும். சா சாசருடைய கான்டெம்பரரி டேல்ஸ், புரோலாகு, அப்புறம் புக் ஆஃப் தி டச்சஸ், புரோத்தலாமே நெப்பித்தலாமே ரிமெம்பரன்ஸ். நான் சொல்லக்கூடிய இதெல்லாம் சேர்த்து எப்படி சார் ஒரே நாள்ல பண்ண முடியும்னா, ஒன்ஸ் நீங்க இதெல்லாம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச். இல்லன்னா நீங்க கிளாஸஸ் தான் ஜாயின் பண்ணணும். சரிங்களா? ஸோ முடித்தவர்களுக்கு தான் டெஸ்ட் பேட்ச். அத நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்ப டே 1ல இது அவ்வளோத்தையும் முடிச்சுக்கிட்டு, இது எல்லாத்துலயும் சேர்த்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் எழுத போறோம். சரிங்களா? அப்புறம் டே 2 ப்ரோஸ் பீசஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரிவைஸ் பண்றோம். டெஸ்ட் எழுதுறோம். டே 3 அப்புறம் டே 4 என்ன பண்றோம்? நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஒரு டெஸ்ட் எழுதிட்டோம் எல்லாத்துலயும். அப்ப 3 டெஸ்ட் நமக்கு கிடைச்சிருச்சுது. 75 கொஸ்டின்ஸ் இந்த யூனிட் 1ல நம்ம எழுதியிருப்போம். டே 4ல டெஸ்ட் எதுவும் கிடையாது. நம்ம பண்ண தப்பு, அதுல நம்ம கத்துக்க வேண்டிய பாடங்கள் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்றோம். சரிங்களா? இப்ப டே 4 அப்படியே ரிலாக்ஸ்டா போகுது. இதுல முடிக்காத விஷயங்கள் எல்லாத்தையும் ஏதாவது பெண்டிங் வச்சிருந்தீங்கன்னா, அந்த டே 4ல நீங்க முடிச்சுக்கிறீங்க. அப்புறம் டே 5 அதே மாரி கன்டின்யூ ஆகுது. போயட்ரில ஒரு 3 பீசஸ். டே 6 அடுத்த 3. டே 7ல ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷன் மொத்தமா. டிராமா கொஞ்சம் அதிக லோட் இருக்கிற மாரி இருக்கும். பட் ரிவைஸ் பண்றதுக்கான டைமிங் நமக்கு அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ டிராமா இந்த 4யும் சேர்த்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் நம்ம எழுத போறோம். ஸோ அப்ப பாருங்க, யூனிட் 2 பார்க்கும்போது உங்களுக்கு 4 டெஸ்ட் கிடைச்சிரும். கிட்டத்தட்ட 100 கேள்விகள் உங்களுக்கு வந்துரும். யூனிட் 1ல ஏற்கனவே 75 கொஸ்டின் எழுதிட்டோம். யூனிட் 2ல 100 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்துரும். ஸோ 1 வாரம் முடிவுல 8 நாள் எடுத்துக்கிறோம். 1 வாரம் முடிவுல கிட்டத்தட்ட 200 கொஸ்டின்ஸ் நீங்க கிராஸ் பண்ணிருவீங்க. ரிவைஸ் பண்ணணும், டெஸ்ட் எழுதுறோம். அதுதான். அப்புறம் பாருங்க, டே 9 அப்படிங்கிறத நான் யூனிட் 3க்கு கொண்டு போக விரும்பல. ஏன்னா, யூனிட் 1 நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு 3 நாள் படிச்சிருக்கோம் இல்லைங்களா? இதெல்லாம் யூனிட் 2 படிக்கும்போது மறந்திருக்கும். இதுதான் ரிவிஷன் உடைய அ ஒரு சக்சஸ் இதுதான். சரிங்களா? அப்படியே படிச்சு, படிச்சு, படிச்சு எழுதிட்டு யூனிட் 10 போயிட்டு, யூனிட் 1, 2, 3 எல்லாமே மறந்துரும். அப்படி நம்ம பண்ணக்கூடாது. ரிவிஷன்ங்கிறது யூனிட் 2 முடிச்சீங்களா? திரும்ப யூனிட் 1 தட்டி பார்க்கணும். சரிங்களா? அப்ப என்ன பண்றோம்? அந்த டே 9ல இந்த 3 பார்ட்டையும் யூனிட் 1 முழுக்க என்ன பண்றோம்? ஒரு ரிவிஷன் குடுத்துட்டு, அதுல ஒரு 25 கொஸ்டின்ஸ்க்கு எழுதுறோம். முதல்ல அது இண்டிவிஜுவலா 25, 25ன்னு எழுதுனோம். இப்ப இது 3யும் சேர்த்து 25 கொஸ்டின்ஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. அப்போ எல்லாத்தையுமே ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ண மாரி இருக்கும். அப்போ இந்த யூனிட்டுக்கே உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் வந்துரும். ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு 200 கேள்விகளுக்கு மேல தாண்டிருவீங்க. அப்புறம் பாருங்க, அப்படியே மூவ் ஆகுறோம். ஸோ டே 10 அகைன் பொயட்ரி, 11 ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷன், 12 வந்து அந்த ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷன்ல உள்ள மீதி, கூட வந்து ஒரு லிரிக்கல் டிராமா, ப்ரொமீத்தியஸ் அன்பவுண்டையும் சேர்த்து இட்ஸ் டஃப். ரொம்ப பெரிய கடினமான ஒர்க்ஸா இருக்கும். பட் நமக்கு இருக்கக்கூடிய டைம்க்கு தக்கன ஷெட்யூல் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? ஸோ இத டெஸ்ட் எழுதுறீங்க. டே 13 வந்து அகைன் ரிவிஷனுக்கு குடுக்குறோம். யூனிட் 1யும் ரிவைஸ் பண்ணுங்க. யூனிட் 2வ கொஞ்சம் கூட அதிக டைம் குடுங்க. யூனிட் 2ல எல்லாம் சேர்த்து ஒரு யூனிட் டெஸ்ட். இப்படி அடுத்தது டே 14, 15, 16, 17, 18 முடிச்சுட்டு, இதுலலாம் இண்டிவிஜுவலா டெஸ்ட் எழுதிர்றோம். 14ஆம் நாள் வந்து யூனிட் 4ல இருக்கக்கூடிய போயம்ல, 15ல அகைன் போயம், அப்புறம் 16ல ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷன் எல்லாம் எழுதிட்டு, 19ஆம் நாள் யூனிட் 4 முடிச்சு வரும்போது ரிவிஷன் டெஸ்ட். யூனிட் 3ல உள்ளத அவ்வளத்தையும் எழுதணும். அன்னைக்கு ஒரு நாள்ல அந்த யூனிட் 3ய முழுக்க என்ன பண்ணிக்கணும்? ஒரு ரிவைஸ் பண்ணி முடிச்சுக்கணும். இதே மாரி யூனிட் 5 யூனிட் 5 முடிஞ்சதுமே டெஸ்ட் வந்து யூனிட் 4ல. ஏன் சார்? படிச்சத தானே நம்ம வந்து டெஸ்ட் எழுதணும். அன்னைக்கு தான் எழுதிர்றோம்ல. டே 20ல யூனிட் 5க்கான டெஸ்ட் எழுதிர்றோம். டே 21ல அந்த அந்த சானட்ஸ், அப்புறம் ஜெனரல் ஷேக்ஸ்பியர், ஷேக்ஸ்பியரியன் கிரிட்டிசிசத்துக்கான டெஸ்ட்ட எழுதிர்றீங்க. அப்புறம் அடுத்த நாள் எத தான் ரிவைஸ் பண்ணணும்? யூனிட் 4 ரிவைஸ் பண்ணணும். பல்கியா இருக்குது. அத அவ்வளத்தையும் ரிவைஸ் பண்ணி, அவ்வளத்தையும் மெமரிக்கு கொண்டு வரணும். இப்ப நீங்க கேட்கலாம், சார் இதெல்லாம் ரிவைஸ் பண்ணும்போது யூனிட் 1, 2, 3 இதெல்லாம் ஃபர்கெட் ஆகுமே! அடுத்தது அத ஷெட்யூல்ல கண்டிப்பா நம்ம வச்சிருப்போம். சரிங்களா? அதனால நீங்க அத பத்தி பயப்படவே தேவையில்ல. ஒன்ஸ் யூனிட் 5வ நீங்க ரிவைஸ் பண்ணி முடிச்சுட்டீங்க அப்டின்னா, நீங்க தாராளமா யூனிட் 1 அதெல்லாம் திரும்ப ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
23, 24, 25 அப்படின்னு ஷெட்யூல் பண்ணியிருக்கிறோம். இங்க பாருங்க, டே 25ல யூனிட் 10ல ஒரு டெஸ்ட் வச்சிருக்கிறேன். இது எதனால அப்படின்னா, கடைசி யூனிட் 10 உடைய ஷெட்யூல் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். சரிங்களா? இப்ப இது ஞாபகத்துல இருக்கணும். 25 டே 25 வந்து யூனிட் 10ல நம்ம ஒரு டெஸ்ட் எழுதுறோம். சரிங்களா? இது எதுக்காக அப்படி வச்சிருக்கோங்கிறத யூனிட் 10 பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபைன் 27ல வந்து ஒரு யூனிட் 5 முழுக்க ஷேக்ஸ்பியருடைய பயோகிராஃபி, அவருடைய விமன், அவருடைய கிளவுன்ஸ், அவருடைய தியேட்டர் மாடல்ஸ் இதெல்லாம் சேர்த்து, சானட்ஸ், பிளேஸ் எல்லாம் சேர்த்து ஒரு டெஸ்ட். அப்புறம் யூனிட் 7 இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ். இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ 28ல பொயட்ரி, 29ல ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷன், 30 டிராமா, 31ல திரும்பியும் பழையபடி அங்க விட்டு ஒண்ணு தொங்கிட்டு இருக்கும். பாதி மறந்திருக்கும் இதெல்லாம் வரும்போது. திரும்பியும் தூசி தட்டுறோம். யூனிட் 1 அண்ட் 2 திரும்பியும் டெஸ்ட் எழுதுறோம். அகைன் 25 கொஸ்டின்ஸ். அப்ப யூனிட் 1 அண்ட் 2ல உங்களுக்கு எவ்வளவு கொஸ்டின்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும் பாருங்க. அப்புறம் பி காமன்வெல்த் லிட்டரேச்சரை ஒரு 3 நாளா பிரிச்சிருக்கோம். யூனிட் 7க்கு மொத்தம் 1 வாரம் கண்டிப்பா குடுக்குறோம் பாருங்க. ரிவைஸ் பண்ணி டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருக்கிறோம். 28, 29, 30, 32 அதாவது 31ல என்ன பண்ணிடுறோம்? ரிவிஷன் டெஸ்ட் எழுதுறோம். ஒரு கேப். அப்புறம் 32, 33, 34 அகைன் ரிவிஷன். ரிவிஷனுக்கு அப்புறம் டெஸ்ட். அப்புறம் 35 பாருங்க. ஏற்கனவே யூனிட் 1, 2 ரெண்டையும் ரிவைஸ் பண்ணி ஒரு டெஸ்ட் எழுதிட்டோம். 2 வாட்டி எழுதிட்டோம். அப்புறம் 3, 4, 5 இது இவ்வளவுத்தையும் சேர்த்து ஒரு டெஸ்ட். இப்போ கிட்டத்தட்ட 5 யூனிட்ட நம்ம ஒரு 3 தடவை மாறி, மாறி, மாறி டெஸ்ட் எழுதிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு ரிவிஷன் தி பெஸ்ட்டா அமையும். சரிங்களா? கிட்டத்தட்ட 35 டேஸ் நம்ம தாண்டி வந்துட்டோம். அப்புறம் மிக முக்கியமான ஏரியா யூனிட் 8. யூனிட் 8 பொறுத்தவரையும் சில என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்னுடைய டெஸ்ட் பிளான் எல்லாம் நான் பார்த்திருந்தேன். அதுலலாம் பார்த்தீங்கன்னா, அ ஒரு ஒரு நாள்ல யூனிட் 8 முழுக்க நீங்க எழுதுற மாரி வச்சிருந்தாங்க. ஸோ நான் அவங்களுக்கும் சஜெஸ்ட் பண்ணது இதுதான். ஸோ அதிகபட்சம் பாருங்க நம்ம குடுத்திருக்கிறது, ஒரு நாள்ல 2 அணம் தான் நீங்க படிக்கிறீங்க. அந்த 2 அணத்துக்கும் ஒரு டெஸ்ட். சரிங்களா? யூனிட் 8ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 6, 7 டெஸ்ட் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. யூனிட் 8ல மட்டும். பாருங்க 36ல 2 வொர்க்கு, 37ல ஒரே வொர்க்கு. அது 2 சாப்டர் இருக்குது பார்த்தீங்களா? அதனால அது கொஞ்சம் பெருசா இருக்கும். அந்த டே சாரி டே 41க்கு அது. சரிங்களா? டே 41க்கு அந்த ஒரு வொர்க்கும் தான். அந்த 2 சாப்டர்ஸையும் நீங்க முடிச்சிருக்கணும். அப்புறம் டே 37க்கு ஒரு 3 வொர்க்கு, 39க்கு ஒரு 3 வொர்க்கு, 40க்கு ஒரு 2 வொர்க்கு. இப்படின்னு தனித்தனி இண்டிவிஜுவல் டெஸ்ட் 36, 37, 39, 40, 41ல சரிங்களா? 38 அன்னைக்கு வந்து என்னன்னா ரிவிஷன். யூனிட் 6 அமெரிக்கன் லிட்டரேச்சர அத மட்டும் என்னது ரிவைஸ் பண்ணி டெஸ்ட் எழுதுறோம். அப்புறம் 42 அன்னைக்கு யூனிட் 7 இந்தியன் லிட்டரேச்சர் மட்டும். அத மட்டும் டெஸ்ட் எழுதுறீங்க. அடுத்தது லாங்குவேஜ் அண்ட் லிங்குஸ்டிக்ஸ் படிக்கிறீங்க. லாங்குவேஜ் முடிஞ்சதும் யூனிட் 7ல காமன்வெல்த் லிட்டரேச்சர்ல டெஸ்ட். இப்போ நம்ம படிக்கிறோம். அன்னன்னைக்கு உள்ள டெஸ்ட்ட எழுதுறோம். அதுக்கு அடுத்த நாள் திரும்பியும் ரிவிஷன் பண்றோம். திரும்பியும் டெஸ்ட் எழுதுறீங்க. நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அன்னன்னைக்கு நம்ம யூனிட் 7பிக்கு வந்து ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் எழுதிட்டோம். காமன்வெல்த் லிட்டரேச்சர்ல 3 டெஸ்ட் எழுதி முடிச்சிருப்பீங்க. இந்த டெஸ்ட் ஸ்பெஷலி ஃபார் ரிவிஷன். அத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்புறம் 48 வரைக்கும், டே 48 வரைக்கும் நம்ம ரிவைஸ் பண்றோம், டெஸ்ட் எழுதுறோம். அதாவது நீங்க புதுசா படிக்கக்கூடியவங்களா இருந்தாலும், படிக்கிறீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க. அப்புறம் 49 அண்ட் 50 யூனிட் 8 மொத்தமா சேர்த்து ஒரு டெஸ்ட். யூனிட் 9 மொத்தமா சேர்த்து 50த் அன்னைக்கு ஒரு டெஸ்ட். இப்ப யூனிட் 9 முடிக்கும்போது எல்லாம் முடிஞ்சு போச்சே சார். 50 டெஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தா வர்றேன். என்ன நடக்குது? யூனிட் 10. யூனிட் 10 அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு பாடமாவே எடுத்துக்கல. அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுக்கணும். அது வேற விஷயம். ஆனா, அத வந்து ஷெட்யூல்ல 50 நாள்ல 1 நாளா வைக்க விரும்பல. ஏன்னா, அது பார்ட் ஆஃப் அவர் லைஃப். நீங்க ஒரு ஸ்கூல் டீச்சரா இருக்கிறீங்கன்னா, நீங்க டெய்லி இதத்தான் போட்டு சொல்லிக் குடுத்துட்டு இருக்கீங்க. அப்ப என்ன பண்ணுங்க, இதுல மொத்தம் நீங்க கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, 13 டாபிக் இருக்கும். இத மொத்தம் நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா 13 டாபிக். 25 நாள் இந்த யூனிட் 10 முடிச்சிடணும். மொத 13 நாள்ல நீங்க ஒரு நாள் விட்டு, விட்டு படிச்சா கூட 26 நாள்ல நீங்க என்ன பண்ணிறலாம், இந்த போர்ஷன்ஸ் யூனிட் 10யே முடிச்சிடலாம். நமக்கு டெஸ்ட்க்கு இன்னும் 90 நாட்கள் இருக்குதுன்னா, 25 நாளுக்குள்ள நீங்க இந்த யூனிட் 10யே முடிச்சிடலாம். நான் சொல்றது என்ன பண்ணுங்க, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கு 1 நாள் குடுத்துருக்கேன். ஃப்ரேஸஸ்க்கு 1 நாள். சினானிம்ஸ், ஆன்டோனிம்ஸ் சேர்த்து 1 நாள். ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ் சேர்த்து 1 நாள். இந்த ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ் படிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுமா? இல்ல ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவர் குடுங்க. அப்ப எவ்வளவு டைம் நமக்கு எனஃப்பா இருக்குது. அதனால இந்த யூனிட் 10 தனியா ஒரு நாள குடுக்காதீங்க. ஒவ்வொரு நாட்கள்லயும் ஒவ்வொரு டாபிக் வச்சு படிச்சு,
டே 25 நம்ம இடையில நான் காமிச்சிருந்தேன் உங்களுக்கு. டே 25ல நம்ம டெஸ்ட் எழுதுறோம். சரிங்களா? இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிஸ். இதுதான் நம்மளுடைய ஷெட்யூல். இந்த ஷெட்யூல நீங்க நம்மகிட்ட டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கங்க. இல்ல நீங்க ஜாயின் பண்ணல, நான் ஓனா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, இத அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இந்த ரிவிஷன் இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி, அகைன் அண்ட் அகைன் நீங்க ரிவிஷன் வச்சுக்கங்க. ஃபைன். ஸோ நம்ம டெஸ்ட் ஆல்ரெடி நம்ம வந்து 50 தேர்வுகள் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். இது வந்து ஆல்ரெடி ஷெட்யூலுக்குள்ள வந்துடுச்சு. அடுத்தது அந்த 50 தேர்வுகளையும் முடிச்சுட்டோம். முடிச்ச பிற்பாடு அந்த 50 தேர்வுகள்ல ஒரு தேர்வுல 25 கேள்விகள் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? 50 மதிப்பெண்களுக்கு இருக்கும். ஓகே. ஃபைன். இது ஒரு சிஸ்டம். அடுத்தது 5 மாக் டெஸ்ட். இது வந்து நம்ம இதுல கூட இன்டிமேட் பண்ணல. 5 தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா, 100 கேள்விகள் வச்சு. மொத்தமா யூனிட் 1 டூ 10 மாக் டெஸ்ட் 1, 2, 3, 4, 5. அப்போ 500 கேள்விகள் உங்களுக்கு 5 டெஸ்ட்ல கிடைக்கும். ஸோ இங்க 50 டெஸ்ட் இன்டூ 25. ஒரு டெஸ்ட்டுக்கு 25 கொஸ்டின்ஸ் கிடைச்சிரும். அப்புறம் ஒரு டெஸ்ட்டுக்கு 100 கேள்விகள் வச்சு 5 டெஸ்ட் கிடைக்கும்போது மார்க் டெஸ்ட். ஓகே. ஸோ இதுதான் பேக்கேஜ் ஆஃப் சிஸ்டம். இந்த டெஸ்ட் பேட்ச்க்கு நம்ம ரெடி பண்ணியிருக்க சிஸ்டம். இதுக்கான கட்டணத் தொகையை வந்து பார்த்தீங்கன்னா, ₹2000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இஃப் யூ ஆர் வில்லிங் நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜி இப்படி தான் பிளான் கொண்டு போறோம். ஆ நெறைய சந்தேகங்கள் கேட்கறது எப்படி ஆன்லைன்லயா? இல்ல ஆஃப்லைன்லயா டெஸ்ட் நடக்கும்னா, டெஸ்ட் கண்டிப்பாக ஆன்லைன்ல தான் இருக்கும். உங்களுக்கு ஓஎம்ஆர் அனுப்பி தந்துருவோம். சரிங்களா? உங்களுக்கு ஓஎம்ஆர் நம்ம டெலகிராம்ல அனுப்பி தந்துருவோம். மேக்ஸிமம் என்ன பண்ணுங்க அப்டின்னா, நம்ம Google ஃபார்ம்லயும் டெஸ்ட் குடுப்போம். பிடிஎஃப்-ஆவும் டெஸ்ட் குடுப்போம். Google ஃபார்ம்ல குடுக்கக்கூடிய டெஸ்ட்ட நீங்க ஒன்ஸ் கம்ப்ளீட்டட் அப்டின்னா, நீங்க அதையும் பிடிஎஃப்-ஆ ஜெனரேட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ நீங்க பிற்காலத்துல அத பயன்படுத்தி ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்க முடியும். இப்ப நாம ரெக்கமெண்ட் பண்றது, நமக்கு நடக்கக்கூடிய எக்ஸாம் ஓஎம்ஆர் ஷீட்ல நடக்க போகுது. வி வில் கிவ் யூ த ஓஎம்ஆர் ஷீட். ஓஎம்ஆர் ஷீட்னுடைய மாடல் உங்களுக்கு தந்துருவோம். 150 கேள்விகளுக்கு கொஸ்டின் அடிக்கிற மாரி இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு 4, 5 பிரிண்ட் அவுட் அத போட்டு வச்சுக்கிட்டு, ஓஎம்ஆர்ல ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் Google ஃபார்ம்ல நம்ம தந்தாலுமே, நீங்க வந்து ஓஎம்ஆர்ல ஷேட் பண்ணி பழகிரணும். ஏ, பி, சி, டி அப்படிங்கிற மாரி. இல்ல 1, 2, 3, 4 அப்படிங்கிற மாரி ஷேட் பண்ணி பழகிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வரக்கூடிய எக்ஸாமுக்கு அந்த ஓஎம்ஆர் ஃபியர் இருக்காது. ஓஎம்ஆர்ல 2 விஷயங்கள் செய்யணும். கொஸ்டின் பேப்பரையும் பார்க்கணும். விரல்களால ஏ, பி, சி, டி அப்படிங்கிறத கரெக்ட் பண்ணி, அத அப்படியே இங்க கொண்டு வந்து வச்சு நீங்க ஷேட் பண்ற மாரி இருக்கும். ஸோ, அதனால ஓஎம்ஆர் பிராக்டிஸ இந்த டெஸ்ட்ல கண்டிப்பா நீங்க பண்ணுங்க. ஸோ, தோஸ் ஹூ ஆர் வில்லிங் நீங்க பண்ண வேண்டியது இந்த 9159954517 திஸ் இஸ் த ஜிபே நம்பர் ஃபார் அவர் கிளாஸஸ். சரிங்களா? அந்த ஜிபே நம்பருக்கு நீங்க இந்த அமௌண்ட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு, அதுக்கான ஸ்கிரீன்ஷாட்ஸ நம்ம அகாடமி நம்பரான 956646622820 இப்படிங்கிற நம்பருக்கு இது வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரிங்களா? திஸ் இஸ் ஜிபே நம்பர். திஸ் இஸ் வாட்ஸ்அப் நம்பர். சரிங்களா? ஸோ, அ நீங்க வெதர் யூ ஜாயின்ட் ஆர் நாட், பிரிப்பேர் வெல் அண்ட் கிவ் யுவர் ஃபுல் எஃபோர்ட் 100% குடுங்க. கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும். பர்ஃபியூல்ஸின் சார்பாக வாழ்த்துக்கள். அ நல்லபடியா எக்ஸாம் எழுதுங்க. தேங்க் யூ.